Hi friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மினியேச்சர் குக்கிங்ல சப்பாத்தியோ அதுக்கு சிம்பிளா சைட் டிஷ் பண்ணிடலாமா? வாங்க பண்ணிடலாம். சரி வாங்க फ्रेंड्स, நம்ம சைஸ்க்காக இப்ப வெங்காயம் தக்காளி வெட்டலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம வெங்காயம் வெட்டியாச்சு. பாத்துக்கான தக்காளி வெட்டிடலாம் வாங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ வெங்காயம் தக்காளி வெட்டியாச்சு. இப்போ வாங்க நம்ம சப்பாத்தி உருட்டி ஐயா இருந்தால் சப்பாத்தி போட போகிறோம். வாங்க பார்த்துடலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நாங்கள் சப்பாத்திக்கு ஏற்கனவே மாவு பிசைஞ்சு வந்துட்டோம். இப்போ வாங்க அதை இப்படி வச்சு சப்பாத்தி கையில் உருட்டி நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். இப்போ ஐயா இருந்தால் உருட்ட போகிறோம். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம குட்டி குட்டியாக பால் மாதிரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் ஐயா இருந்தால் நம்ம உருட்டி நம்ம சப்பாத்தி போட போகிறோம். வாங்க ஐயான்னு உருட்டுறதை பார்க்கலாம். சப்பாத்தி செஞ்சிடலாமா? ஓகே फ्रेंड्स, இப்போ ஐயான் உருட்டிட்டு இருக்கான். நல்லா உருட்டுறான். இப்போ சப்பாத்தி தேய்ச்சி வச்சுட்டோம். இப்போ ரெண்டாவது சப்பாத்தியை தேய்ச்சி வைக்கலாம். எல்லா தப்பாச்சும் தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறோம். ஓகே फ्रेंड्स, இப்போ எல்லாத்தையும் உருட்டியாச்சு. வாங்க கல்லில் போட்டு எடுத்துடலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. வாங்க நம்ம எண்ணெயை சாரி फ्रेंड्स, எண்ணெய் சூடாகலை, கல் சூடாகிடுச்சு. வாங்க எண்ணெயை ஊற்றி நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றாச்சு. வாங்க தேய்க்கலாம். தேய்ச்சி வச்சு சப்பாத்தி எடுத்து போடலாமா? இப்போ அந்த சப்பாத்தி எடுத்து போடலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம திருப்பும் போது காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த சப்பாத்தி ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம சைட் டிஷ்ஷும் பண்ணிடலாம். வாங்க சைட் டிஷ்க்காக நம்ம கடாய் சூடாகணுன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றிக்கலாம் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயத்தை நம்ம வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. வாங்க தக்காளியும் போட்டு ஆட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தக்காளியும் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் வதங்கினோடனே மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போதும். இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டும் போதும். இப்போ இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மினியேச்சர் இடிக்கையை போட்டுச்சு. மினியேச்சர்லேயே குக் பண்ணிகிட்டு இருப்போம். வாங்க பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்மளோட இதுவும் இந்த குருமா வச்சோம் இல்லையா, அதையும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதில் வேணால் முட்டை உடச்சி கிரேவி மாதிரியும் பண்ணிக்கலாம். சரி, எல்லா சப்பாத்தியும் போட்டு ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறோம். அடுத்த சப்பாத்தியும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்பாத்தி வித் தொக்கு, அதாவது வெங்காய தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணுங்க. சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சிம்பிளாக சப்பாத்தி வித் தக்காளி வெங்காயம் கிரேவி வெங்காய தக்காளி கிரேவி பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செஞ்சு சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்கள் எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். நாங்கள் உங்களுக்கு ஷார்ட்டாக காட்டினாலும் அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. எங்களுக்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு செஞ்சுருக்கோம். அதனால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸும் வரும். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. பாய்.